நான் ஆயிரவிளக்கு தொகுதிக்கு வரேன். 1971 76 குடிசை மாற்று வாரியம் வந்து உருவாக்குறார் முத்தமிழின் கலைஞர். நீங்கள் என்னடா எல்லாரும் மேட்டுக்குடி மக்கள் மட்டும் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க, என்னோட விளிம்புநிலை மக்கள், ஏழை எளிய மக்கள் யார்? கிராமப்புறத்தில் ஊரில் ஜாதிய கொடுமையினால் பாதிக்கப்பட்டு நகர்ப்புறத்தை பற்றி புழைச்சிக்கலான்னு சொல்லி குடிசை போட்டு இருக்கிற உழைக்கும் மக்கள், விளிம்புநிலை மக்கள், பட்டியலின மக்களுக்கு முத்தமிழின் கலைஞர் என்ன பண்ணுறாரு? நவீன தன்மையோட நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு குடியிருப்புகளை கட்டி முடிக்கிறாரா? அப்போ பெரிய பாளையத்தம்மன் ஒரு கோயில் இருக்கு. அந்த பெரிய பாளையத்தம்மன் கோயிலில் வந்து அரசாணை ஒன்று இருக்குது. அப்போ வந்து அந்த அரசாணை எப்படி வந்ததுன்னா 1977 கட்டின பில்டிங்லாம் பழசாயிடுச்சனால நான் ஒரு 1000 வீடுகள் கட்டி முடித்து மக்களுக்கு கொடுத்துருக்கேன். மக்கள் அதை வாங்கிட்டு மாற்றி ஓட்பட்டுருக்காங்க வச்சுங்க, அது வேறு விஷயம், அதுக்கப்புறம் வரேன். அந்த பெரிய பாளையத்தம்மனில் வந்து என்னென்னா பில்டிங் பழசாயிடுச்சு. ஏன்னா முத்தமிழ் கலைஞர் கட்டினது. அந்த கோயில் பக்கத்தில் இருக்க நிலத்தை கட்டி முடிச்சிருக்காரு. அங்கே ஒரு 50 குடும்பங்கள். நான் சொன்னோன்னே நம்பிக்கை, ஏன்னா நீங்கள் மக்களை வந்து போன அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் வந்து நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பில் வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ புறநகரத்தில் எங்கேயா கொடுத்துருப்பீங்க, எங்கள் வீடு இல்லாமல் போயிடும் சொல்லி போக மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதல்வராக இருந்த கழக தலைவரோட வார்த்தைக்காகவும் சட்டமன்ற உறுப்பினர் வார்த்தைக்காக காலி செஞ்சு கொடுத்தாங்க. காலி செஞ்சு மக்கள் அமிச்சதுக்கப்புறம் இந்து அறநிலைத்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து கொடி வைக்கிறான். இது கோயிலோட நிலம், கொடி வச்சுட்டாங்க. அப்போ கொடியை வச்சிட்டோன்னே சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. என்னை நம்பி ஒரு 50 குடும்பம் வெளியில் தங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த நிலத்தில் வந்து கொடியை வச்சதுக்கப்புறம் பிரச்சனை. எனக்கு சம்மகம். நான் எப்போ அந்த பிரச்சனை கொடி வைக்கிறாங்கன்னா, நாங்கள் அடுத்த புதுசாக கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டை வைக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். அப்போ அந்த கொடியை வைக்கணும், ஒரே பிரச்சனை. ஆஸ் யூஷுவல் நம்ம அமைச்சர் வந்து அரசாங்க அதிகாரிகள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுபடி செயல்பட்டோன்னு நம்ம அமைச்சரும் முடிவெடுக்கிறார். எனக்கு இன்னொரு கோவம். பண்ண சொன்னாங்களே, நான் துரையாண்டனா ஆளுங்கட்சியில் இருக்கிற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டோம் வச்சுக்கலாம். நீலவேங்கமனங்கள்லாம் தெரியும். அதாவது ஆளுங்கட்சியில் நாங்கள் எதிர்கட்சி டம்மியாக இருக்க உட்காந்துருக்கோம். நாங்கள் தான் இது எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக அரசாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு இருப்போம் 3 பேரும். அப்போ போய் கேட்கும் போது என்ன கோவம்னா, கஷ்டப்பட்டு மக்கள் என்ன சொல்கிறேன்னா, இது கோயிலோட நிலம். கோயில் நிலம் என்பது கோயிலுக்கான வேலைகள் மட்டும்தான் இருக்க முடியும். இது ஆர்டர் இருக்குது, எங்களுக்கு இன்னும் ஆர்டர் இருக்குன்னா அந்த கோயில் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமே இருக்க தவிர அங்கே இருக்க நீங்கள் குடியிருப்பு பகுதி புதுசாக கட்டப்பட முடியாதுன்றாங்க. அப்போ வந்து நான் இப்போ படித்த பெரியாரோட தீர்மானம் இருக்குல்ல, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் முத்தமிழின் கலைஞர் அந்த பெரிய பாளையத்தம்மனில் புதுசாக கட்டும் போது பிற்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வருவோன்னு இந்த ஒரு தீர்க்கதரிசியை யோசிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த தீர்மானத்தை எடுத்து படிக்கிறேன். இங்கு வசிக்கும் குடிசை மாற்று வாரியத்தில் வசிக்கும் மக்கள், குடிசையில் வசிக்கும் மக்கள் காலகாலமாக இந்த பெரிய பாளையத்தம்மன் கோயிலை தூய்மை பணியை ஈடுபட்ட குடும்பங்கள் இங்கே இருக்குது. என்னது? தூய்மைப்படுத்த பணிகள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கோயில் பராமரிப்பில் காலமாக 3 தலைமுறையாக இந்த கோயில் பணிகளை செய்த குடும்பம் தான் இந்த குடிசையில் வசிக்கிறாங்க. அதனால் அந்த கோயிலோட நிலம் அவங்களுக்காக வீட்டு வசதி உருவாக்க வழி செய்யப்படும் என்று முத்தமிழின் கலைஞரோட அரசாணை எடுத்து பார்த்து நான் தமிழ்நாட்டு முதல்வருக்கு 7 லெட்டர். அது என்ன லெட்டர் தானே இன்னும் அவனுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா, இந்து அறநிலையத்துறையில் நம்ம மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள்னு பண்ணாங்க. நான் என்ன முத்தமிழின் கலைஞர் கோபம் வரல, அந்த இயல்பு. முத்தமிழின் கலைஞர் அரசாணையை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்வது உங்களோட அரசாணை போட்டுட்ட நோட்டு. யார்? நம்மளோட திராவிட மாடல் முதல்வருக்கு, நம்ம கழக தலைவருக்கு. அவர் பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிட்டார். போட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு விட்டு அந்த அரசாணை அடிப்படையில் ஒழுங்காக வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அருமையான தரமான நவீனத்தன்மையோட பெரிய தாமரையில் கோயிலை கட்டி முடிச்சோம். கோயிலில் வீடுகள் கட்டி முடிச்சோம். அங்கே தான் இப்போ நான் 3 ஆங்கிளில் பார்க்குறேன். கோயில் கொடியை வச்சுட்டான். நீதிமன்றங்கள் தீர்ப்புப்படி கோயிலுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் தான் பயன்படும். இங்கே 1932 ஒரு பெருசு தீர்மானம் போட்டிருக்கு. ஒரு 1972 ஒரு பகுத்தறிவாதியாக இருக்க முத்தமிழின் கலைஞர் பிற்காலத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து அழகாக அரசாணையை வந்து எழுதிட்டாரு.
பிறகு ஒரு பெரியார் கொள்கையை உள்வாங்கின ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் இருக்க ஒரு முதல்வர் கட்டுங்கடான்னு சொல்கிறாரு. ஒரு பெரியார் இயக்க தோழராக இருக்க நான் அங்கே வந்து கோயில் நிலம் மக்களுக்கு பயன்பாடாக இருக்கும்னு சொல்கிற நிலையை உருவாக்கி பகுத்தறிவு சொன்ன மக்களோட வாழ்நிலை தான் முக்கியம் தவிர சம்பிரதாயங்கள் சடங்குகள் முக்கியம் இல்லைன்னு சொல்லி வீடு கட்டி கொடுத்துட்டோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தது தாவேக்காக. இங்கே இந்த ஒரு எலிமெண்ட்டில் தான் நம்ம யோசிக்கிறோம் தோழர். நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, பல்வேறு தீர்மானங்களை மக்கள் வளர்ச்சிக்காக, தந்தை பெரியார் முன்னேற்றத்துக்காக டெம்ப்ளேட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து ஒரு கைட்லைன்ஸ், அந்த கைட்லைன்ஸ் போட்டுட்டு அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சமூக இயக்கம் செயலாற்றி பிறகு அது அரசியல் இயக்கமாக பரிணாமம் ஆகி கலைஞர் கட்டாயமாக இந்த தீர்மானங்களை படித்தனால தான் அந்த தீர்மானங்கள் எல்லாமே அரசாணைகளை மாற்றுறார். அவர் ஒரு பெரியார் இயக்க தோழராக இருந்தனால, அவர் வந்து திராவிட தன்மையை இருக்கனால தான் இதை கொண்டு வராரு. அதன் அடிப்படையில் தான் நம்ம 2021 2026 ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி எப்படி பேரறிஞர் அண்ணா வந்து தந்தை பெரியாருக்கு இந்த கேபினெட்டை வந்து பெரியாருக்கு காணிக்கை செலுத்தினாரோ, அதே சட்டமன்றத்தில் நாங்களாம் 3 பேர் அண்ணன் துரை அண்ணா உட்காந்துட்டு இருக்கும்போது பெரியாரோட பிறந்தநாளை சமூக நீதி நாள் கொண்டாடி, தந்தை அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாளை வந்து சமத்துவ நாள் சொல்லி, எந்த கருப்பு சட்டை அரசு அலுவலகத்தில் விடுறதுக்கு போன ஆட்சி காலங்களில் கஷ்டப்பட்டாங்களோ அதே ஆட்சி அலுவலர்களை IAS ஆஃபீஸர் வந்து பெரியார் சமூக நீதி உறுதிமொழியை எடுத்து வைத்தவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இருந்தவர். கரெக்டா இல்லையா? ஆனால் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. இங்கே தான் நம்ம யோசிக்கணும், இங்கே தான் நம்ம சிந்திக்கணுமா தோழர். அப்போ ஒரு சமூக இயக்கம் பெரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தமிழ் சமூகம் வந்து பிற்போக்கு சமூகம் தான், இந்த பிற்போக்கு சமூகத்தை வந்து திட்டிருக்கார் போயிட்டு. யார் இப்போ துரையான திட்டினார் தெரியுமா? அந்த கோவம் தான் அது. கண்ணமன ஏசினார் தெரியுமா? அந்த கண்ணமன ஏச மாதிரி தந்தை பெரியாரோட பொதுக்கூட்டங்கள் போய் பார்த்தீங்கன்னா, எழுத்து வடிவத்தில் பார்த்தீங்கன்னா அது டீசெண்டாக இருக்கும். ஆனால் ஆடியோ கிளிப்பிங் கேட்டிங்கன்னா கண்ணா மினான்னு திட்டிருக்காரு, கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காரு. அவர் நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த சமூகத்தை கடப்பாறை வச்சு அடித்தாதான் அப்படி திரும்புவான்னு அவர் தெரிஞ்சிருக்கா இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ முற்போக்கு தனத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா மருந்தெல்லாம் பண்ணல, அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காரு. என்ன அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காரு? உயிரில்லாத ஒரு கல்லை வந்து பல கோடி பேர் வந்து கும்பிடும் போது அது மனுஷனால் செஞ்சது தான் தெரியும். பகுத்தறிவு சிந்தனை இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கை நடிப்பில் போகிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து எப்போ வேணாலும் மூட நம்பிக்கையாக மாறும்னு அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சனால தான் இதுக்கு மூல காரணத்துக்காக இருக்கிற எல்லா விஷயத்தையும் உடைச்சாரா இல்லையா?